யாவர்க்கும் உரைப்பும் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தினமும் சிவபெருமானின் சிவலீலைகளை நாம் கேட்டு மகிழ்ந்துன்னு வரோம். இந்த நாள் வரைக்கும் பக்தர்களை அடியவர்களை எப்படியெல்லாம் காத்து ரட்சித்து தன்னுடைய திருவடியில் சேர்த்துண்டாரும் தெரிஞ்சுட்டோம். தன் மேலே வெறுப்பு கக்கிற எதிரிங்களையும் கெட்டவங்களையும் கூட நல்ல புத்தி புகட்டி அவங்கள எப்படி காப்பாற்றிருக்காருன்றதையும் தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு யார்கிட்ட தெரியுமா சுவாமி திருவிளையாடல் பண்ணியிருக்கார்? மதுரை மீனாட்சி கிட்டேயே. ஏன்னா மீனாட்சி அம்பாளின் அகங்காரத்தை கொஞ்சம் அடக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடலை புரிந்திருக்கார். என்னம்மா, அன்னை மீனாட்சியே அகங்காரத்தில் இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், தடாதகை அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். தன்னுடைய பிறந்த வீட்டின் செல்வத்தை பற்றி லேசாக அப்படியே மிகுதியாக பெருமையாக தற்பெருமை பேசிட்டு எங்களால் முடியாதது இருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்காக பகவான் நல்லதொரு பாடத்தை தன் மனைவிக்கு கற்பித்திருக்கிறார். அது என்ன கதைன்னு விரிவாக பார்க்கலாமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் தடபுடலாக நல்லபடியாக மதுரையில் நடந்துருது. இப்போது கல்யாணம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவாங்க? வந்திருக்கவங்க கெஸ்ட் எல்லாம் சாப்பாட்டுக்கு போவாங்க. அப்போ விருந்துக்கு எல்லாரும் போகிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர், தேவலோகம் பூலோகம்னு 33 கோடி பேர்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியும் போயிட்டாங்க. பார்த்தா கிச்சனில் ஒரு துளி அளவு சாப்பாடு கூட குறையவே இல்லை. சமையக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அரசி தடாதகை கிட்ட ஓடி வராங்க. தாயே, என்னம்மா இது, உன் திருமணத்துக்காக இத்தனை பேருக்காக சமைச்சோம், இம்மி அளவு கூட சமையல் குறையவே இல்லை, உணவெல்லாம் அப்படியே இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தடாதகை என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் நிற்கிற தன்னுடைய பெருமான் கிட்ட சொல்கிறாங்க, ஈசா, நம்முடைய திருமணத்துக்கு உங்கள் வீட்டு ஆளுங்க, உங்களை சேர்ந்த ஆளுங்க யாராவது சாப்பிடாம பசியில் கஷ்டப்பட்டாங்கன்னா அமுச்சு வைங்க. நாங்கள் இத்தனை பேர் வருவாங்கன்னு இவ்வளோ சமைச்சு கூட 1000ல் 1 பங்கு கூட இன்னும் குறையிலையாம். எங்கள் அம்மா வீட்டில் யாரையும் நாங்கள் பட்னி போட்டெல்லாம் அனுப்ப மாட்டோம், எல்லாருக்கும் அவ்வளோ சமைச்சிருக்கோம், சீக்கிரமாக பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பெருமானுக்கு இந்த மீனாட்சி இவ்வளோ செல்வ செழிப்பை தாங்கிட்ட இப்படி காட்டுறாங்களே அப்படின்றது லேசாக மனசுக்கு உறுத்தலாக இருக்குது. சரி, நம்முடைய மனைவிக்கு நாம் ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு கொடை பிடிச்சுட்டு ஒரு சிவகணம் இருக்கார். அந்த சிவகணத்தை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் சிவபெருமான். சிவபெருமான் தன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த குண்டோதரன் என்னும் பூதகணத்தை கூப்பிடுறார். கூப்பிட்டு அவனுக்கு பசி நோயை உண்டாக்கிட்டார். இப்போ பார்வதியை பார்த்து சொல்றார், அம்மா மீனாட்சி, உன்கிட்ட உன் செல்வத்துக்கு முன்னாடி கற்பக விருட்சமே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பெறுதற்கரிய அனைத்து செல்வங்களையும் நீ பெற்றிருக்க. அதனால தான் உன் பிறந்த வீட்டு செல்வத்தின் சிறப்பை வெளியில காட்டணுன்றதுக்காகவே இத்தனை 1000 கிலோ உணவுகளை நீ தயாரித்து வச்சிருக்க நம்மளோட கல்யாணத்தில். இந்த உணவுல இந்த ஒரு சிவகணத்தோட பசியை போக்குறதுக்கு மட்டும் ஒரு கைப்பிடி அளவு உணவு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றார். இதை சொன்னதும் மீனாட்சிக்கு, அவ்வளவுதானா? உங்களை சார்ந்தவங்க இன்னும் சாப்பிடாம யாராவது இருந்தால் அனுப்புங்க, அத்தனை சாப்பாடு அப்படியே இருக்கு, சமையல்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைம்மா, என்னை சார்ந்தவங்கள் யாரும் பசி வேதனையில் இல்லை, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க, நீ இவனோட பசியை மட்டும் போக்கிட்டனா போதும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். மீனாட்சி என்ன பண்றாங்க? சமயக்காரங்கிட்ட ஜாட காட்டுறாங்க, இவனை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்கன்னு அந்த குண்டோதரனுக்கு சமையல் உள்ள போயாச்சு. போய் பார்த்தா எல்லா பெரிய 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 பாத்திரத்துலேயும் சாப்பாடு எல்லாம் அறுசுவை விருந்து தயாரா நிரம்பி வழியுது. பார்த்தான் குண்டோதரன், எல்லா சாப்பாட்டையும் என்ன பண்றான்? சாப்பிடல, விழுங்குறான். அவன் விழுங்குறத பார்த்ததும் அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் அப்படியே பிரமிச்சு போய் மயக்க வர்ற அளவுக்கு பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா அண்டா தவளை பாத்திரத்தில் இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தேடுறான். கண்ணில் கிடக்கிற காய்கறி, பழங்கள், கரும்பு, தானியம், சர்க்கரை அப்படின்னு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் அங்கே இருக்கோ சமையல் கட்டில் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் பசிக்குது, ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்குறான். இதெல்லாம் பார்த்ததும் இந்த சமயக்காரங்களுக்கும் அங்கே இருக்க வேலை செய்கிற ஆட்களுக்கும் பார்த்து பயந்து போய் மீனாட்சி கிட்ட ஓடி வராங்க.
தாயே, அரசியே, இந்த குண்டோதரன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான், இருந்தும் பசி தீரலைன்னு சொல்லி கேட்குறான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, இருக்கிற பசியில் எங்களையும் எடுத்து விழுங்கிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயத்தோடு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகுதான் மீனாட்சிக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை வருது. ஆஹா, நாம் நம்ம பிறந்த வீட்டோட செல்வத்தை பற்றி கர்வத்தோடு பேசிட்டோம். பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் சொல்கிறார், யாரும் தன் கிட்ட இருக்க செல்வத்தை வச்சு கர்வம் கொள்ளக்கூடாது, நீயும் அதே மாதிரி இருந்த, அதுக்காக தான் உனக்கு இந்த பாடத்தை புகட்டினேன்னு சொல்கிறாரு. உடனே அம்பாளும் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ குண்டோதரனின் பசியை நீக்குங்க, அவன் 1000 கிலோ உணவை நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்டும் பசிக்குதுன்னு சொல்கிறான், என்னால் அவன் பசியை போக்க முடியல, நீங்கள் தான் போக்கணும்னு சொன்னதும் சிவபெருமான் மனம் இறங்கி குண்டோதரனை கூப்பிட்டு தன் கைகளில் தயிர் அன்னத்தை வர வச்சு அதை சாப்பிட சொல்கிறார். அதை சாப்பிட்டதுமே குண்டோதரனுக்கு பசி நின்று விடுகிறது. அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன, குண்டோதரனுக்கு தாகம் எடுக்குது. எல்லா தண்ணியும் குடிச்சு பார்க்குறான், தாகம் நிற்கலை. பாண்டிய நாடு முழுவதும் இருக்க ஏரி, குளம், குட்டை, கிணறுகள் எல்லா தண்ணியும் குடிச்சு பார்க்குறான், ஒன்றும் தாகம் எடுக்கிறது நின்னப்பாடு இல்லை. உடனே என்ன பண்ணுறான், சிவன்கிட்ட இறைவா, என் பசி நோயை போக்குனா மாதிரி என் தாகத்து ஏற்படுற பிரச்சனையும் நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்குறான். உடனே என்ன ஆகுது, சிவபெருமான் தன் ஜடாமுடியில் இருக்க கங்கைக்கு ஆணை பிறப்பிக்கிறார். பெண்ணே, இந்த பாண்டிய நாடு முழுவதும் நீ பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடி வா அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமி கிட்டேன்னு ஆர்டர் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, கங்கா மாதா பாண்டிய நாடு முழுவதும் நதி பிரவாகமாக ஓடி வராங்க. அவங்க வர்றதுலேயே அந்த ஜலன்னு அந்த தண்ணி சத்தம் எல்லாருக்கும் காதுக்கு இனிமையாக இருக்குது. அந்த தண்ணியை போய் மொண்டு குடிக்க சொல்கிறார் சிவபெருமான் இந்த குண்டோதரனும் போய் தன் கைகளால் ஒரு கை தண்ணி எடுத்து குடிக்கிறான். அவனோட தாகம் நின்றுடுது. சுவாமியோட செயலை பார்த்துட்டு சந்தோஷம் அடைந்த குண்டோதரன் சுவாமியை பற்றி நிறைய பாடல்கள்லாம் பாடுறான். பாடினதில் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறார், குண்டோதரனுக்கு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவன் நீன்ற பதவியை கொடுக்குறார். அப்புறம் அந்த பாண்டிய நாட்டில் வர்ற இந்த கங்கை நதிக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குது தெரியுமா? குண்டோதரன் போய் கை வைத்து நீர் அள்ளி குடித்ததால தான் அது வைகை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சிவகங்கை அப்படின்னு அந்த நதிக்கு பேர் இருக்குது. இந்த நதியை பருகுபவர்களுக்கு ஞானம் அளிப்பதால் இது சிவஞான தீர்த்தம்ன்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான இறைவனின் திருவிளையாடலை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. நம சிவாய. சிவாய நமக.